பேட்டில் ஆஃப் கொலச்சல் 1741. 1741 ஆகஸ்ட் 10ஆம் நாள் டச்சு படைகளை போரில் தோற்கடித்து ஐரோப்பிய குடியேற்ற சக்திக்கு எதிரான அபூர்வமான வெற்றியை பதிவு செய்தார் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா. 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னிந்தியாவில் உள்ள பல ராஜ்ஜியங்கள் ஐரோப்பிய குடியேற்ற நாடுகளின் அரசியல் வணிக செல்வாக்கின் கீழ் தத்தளித்துக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி மலபார் பகுதியிலும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் வலுவான முறையில் காலூன்றி இருந்தது. ராஜ்ய விரிவாக்கம், வரி வசூல், மசாலா ஏற்றுமதி ஆகியவை இந்த வியாபார நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. கேரளாவின் மலபார் கரையில் உள்ள கூத்தநாடு, கோழிக்கோடு, கொச்சி ஆகிய இடங்களில் இருந்த டச்சு கோட்டைகள் அவர்களது அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருந்தன. அப்போது மார்த்தாண்டவர்மா திருவிதாங்கூர் சாம்ராஜ்யத்தின் சக்தி வாய்ந்த மன்னராக இருந்தார். அவர் பல சிறு ராஜ்யங்களை சேர்த்துக்கொண்டு தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். இதனால் தங்களது வணிக நலன்களும் அரசியல் ஆதிக்கமும் பாதிக்கப்படும் என அஞ்சிய டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மார்த்தாண்டவர்மாவை எதிர்த்து போர் தொடுத்து திருவிதாங்கூர் ராஜ்யத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர எண்ணியது. இதையடுத்து டச்சு கம்பெனியின் கப்பற்படை 1741 ஜூலை மாதம் கொலச்சல் கடற்கரை பகுதியில் வந்து இறங்கியது. சுமார் 600 டச்சு படை வீரர்களுடன் மலாய், சிங்கள வீரர்களும் அந்த படையில் இடம்பெற்றிருந்தனர். டச்சு படைகளின் வருகையை அறிந்த மார்த்தாண்டவர்மா தனது படைகளுடன் நேரடியாக போர்க்களத்துக்கு சென்று டச்சு படையினரை எதிர்கொண்டார். திருவிதாங்கூர் ராணுவம் நாட்டு பாசமும் சுதந்திரத்தை காக்கும் எண்ணமும் கொண்டிருந்ததால் மிகுந்த உற்சாகத்துடன் போரில் ஈடுபட்டது. திருவிதாங்கூர் படையினர் வசம் நவீன ஆயுதங்கள் இல்லாத போதிலும் புத்திசாலித்தனமும் சரியான திட்டமிடலும் இருந்தன. கொலச்சல் கடற்பகுதியில் இறங்கிய டச்சு வீரர்கள் 3 பகுதிகளில் இருந்தும் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டனர். திருவிதாங்கூர் படையினரின் திட்டமிட்ட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் டச்சு படை தோல்வியடைந்தது. அவர்களின் தளபதி எட்வர்ட் டிலான், யூஸ்டச்சியஸ் டே லெனாய் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். பின்னாளில் டிலான் மன்னரால் மன்னிக்கப்பட்டு திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அவரது ஒத்துழைப்பில் நவீன ராணுவ பயிற்சிகள், கோட்டைகள், குண்டு துப்பாக்கி பயிற்சிகள் போன்றவை அறிமுகமாயின. அவர் மேற்கத்திய ராணுவ பயிற்சி மற்றும் கட்டமைப்புகளை கொண்டு வந்து திருவிதாங்கூர் ராணுவத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றினார். அவரின் பங்களிப்புடன் நெடுமங்காடு, உதயகிரி, பத்மநாபபுரம் உள்ளிட்ட கோட்டைகள் நிர்மாணிக்கப்பட்டன. ஒரு ஐரோப்பிய வல்லரசு இந்திய ராஜ்யத்திடம் தோல்வியடைந்த முதல் சம்பவம் என கொலச்சல் போர் வரலாற்றில் பதிவானது.